கடந்த 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்திருந்தார். அப்போது அவரை வரவேற்பதற்காக ஆட்களை அழைத்து வர பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் ஆண்டாளுக்கு ரூபாய் 50,000 கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சித்ரா நகரிலிருந்து ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் 21ஆம் தேதி இரவு அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், மகளிர் அணியைச் சேர்ந்த நிவேதா உள்ளிட்டோர் ஆண்டாளின் வீட்டிற்குள் நுழைந்து அவரையும் அவரது சகோதரி தேவியையும் தாக்கியதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் தேவியும் ஆண்டாளும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து இரத்த வெள்ளத்தில் துடித்த அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட அவர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து அமர் பிரசாத் ரெட்டி, அவருடைய கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஓட்டுநர் ஸ்ரீதர் கைது செய்யப்பட்ட நிலையில் அமர் பிரசாத் தலைமறைவாக உள்ளதாக தெரிகிறது. தலைமறைவாக உள்ள அமர் பிரசாத் ரெட்டியை தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்நிலையில் தன்னை போலீசார் கைது செய்யாதிருக்கும் வகையில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீது இன்று விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த சூழலில் அமர் பிரசாத் ரெட்டியை தேடி தனிப்படை போலீசார் மும்பைக்கும் குஜராத் மாநிலத்திற்கும் சென்றுள்ளனர்.